ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த லஞ்ச் டைம் ப்ரிப்பரேஷன் மினி vlog மாதிரி தான் இருக்க போகுது. லஞ்சுக்கு என்ன சமைச்சோன்னு பார்த்தீங்கன்னா எறா தொக்கு மாதிரி வச்சுட்டு ஒரு புலாவ் மாதிரி செஞ்சிடலான்ட்டு தேங்காய் பால்லாம் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் அவங்கள்ட்ட ஞாயிறு மதியம் சமையல் உணதுன்னு. அதை இது வரைக்கும் கடைப்பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்கள் ஹஸ்பண்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க நேமை மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி ஹெல்ப் பண்ணதே இல்லைன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. எனக்கு ஹஸ்பண்ட் கிச்சனில் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு லீவில் வீட்டில் இருந்தாங்கன்னா எப்பயுமே சமையலுக்கு வந்துடுவாங்க என் கூட. பேருமே ஷேர் பண்ணி தான் பண்ணுவோம். நான் கட்டிங், அவங்க குக்கிங் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லை நான் குக்கிங் பண்ணுவேன், அவங்க கட்டிங் அந்த மாதிரி பண்ணி தருவாங்க. குக் பண்ணும்போது கூட குட்டி குட்டியாக சண்டை எல்லாம் போடுவோம். அதெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் நான் ஏதாவது ஒன்று மறந்துடுவேன், அப்படி இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒன்று மறந்துடுவாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த பட்டையெல்லாம் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருந்தேன். இவங்க அந்த முழுசாக பட்டையை போட்டு விட்டாங்க. ரெண்டுத்துலேயுமே பிரியாணிலையும் போட்டாங்க, அந்த எறா தொக்குலையும் நிறைய போட்டாங்க பட்டை. நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் கூட கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஜாலியாக இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு நான் அதிகமான நேரம் கிச்சனில் தான் இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, இந்த குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா புலாவுக்கு நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான். வெங்காயமும் பச்சை மிளகா அப்புறம் அந்த கறி மசாலா பட்டையெல்லாம் நல்லா ஆயிலில் வதக்க விட்டுட்டேன். இந்த புலாவுக்கு தக்காளி ஆட் பண்ண வேண்டாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த ரைஸ் ஆட் பண்ணி தம்மில் வச்சுட்டாலே போதும். எறா தொக்குக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளி அப்புறம் அந்த கறி மசாலா பட்டையெல்லாம் ஆயிலில் நல்லா வதக்கி எடுத்துடணும். வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைப்போல குழம்பு மிளகாத்தூள், அது மட்டும் தான் நான் ஆட் பண்ணேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லா திக் கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கும் நம்மளுக்கு. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரான்லேயே தண்ணி வரும். நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கணுன்னா சூப்பரான ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடும். இதை செஞ்சு முடிச்சுட்டு அந்த பிளேட்டிங் பண்ணும்போது அப்படியே அந்த ஆவி அடிக்கும்ல, அது செம்மையாக இருக்கும். சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த விஜி சித்து அண்ணாவோட vlogs இருக்கும்ல, அதுதான் பார்ப்போம். பார்த்துட்டே சாப்பிடுவோம், செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர். பாய்.